எங்கட தலைவர் இடத்துல இருக்கீங்க. தலைவர் நான் ஒன்றா படிச்சினாங்க. 2 பேரும் ஒன்றா படிச்சினாங்க. கல்வை மகளிர் வித்தியாலயம். ஐயோ மட கூட அனுராகம் வந்து இயக்கம் தான். முதல்ல அவன் ஜேபி தான். டாக்டர் சின்ன வயசுல டாக்டர் கற்றுக்கலாம். 1000 ரூபா ஒரு கிலோ சூட வித்தா நான் அறியல. 1000 ரூபா சூட வித்தா நான் ஒரு வாரத்தை அறியல. உதயன் விளம்புரி இங்கே வந்து தினத்தந்தி ஒரு தின தலையை வெட்டி கொண்டே புத்தட்ட கட்டுறாங்க. எப்ப அப்படி இந்த வல்லடுத்துறை முத்துமாரியம்மன் கோவில் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இன்றைக்கு அவருக்கு சொல்லி ஏதாவது இருக்காங்க. வல்லடுத்துறை சந்தை சந்தையின் தனக்குறைவாக இருந்தது. மலையாள ஊரணி வைத்தியசாலை புலிகண்டியெல்லாம் போய் கொண்டு பாருங்க. ஓலையெல்லாம் பயனெல்லாம் விழுந்து வயதுக்கு மலைக்கு இங்கே ரோட்டுக்குள்ளா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்க வேண்டாம். யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை திக்கத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே பதிவு செய்ய நினைச்சது யாழ்ப்பாணம் வல்லடுத்துறையை உங்களுக்கு சுற்றி காட்டோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சரியான மழை. தொடர்ந்து இப்போ 3 நாளாக யாழ்ப்பாணத்தில் மழை. அதால் அங்கே போக முடியாமல் போயிட்டு. ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த மலை காட்சிகள் தான் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் திக்கம் இடத்துல நிற்கிறோம் பாருங்கள். நாங்கள் வந்து திக்கம் மத்திய நூலகம். இந்த சிறுவர்கள் எல்லாமே விளையாடுறதுக்குரிய சிறுவர் பூங்கா ஒன்று இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த அள்ளி பூண்டு அப்படியே மலை கொட்டி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதை முன்னுக்கு பாருங்கள். பனை, யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமான பனை அவ்வளோ இருக்குண்ணா. எங்களை பாருங்கள் மழையை பாருங்கள். மழை வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 hour 1 மணி நேரமாக மழை கொஞ்சம் இருக்குது. விட்ட பாடியில் நாங்கள் உங்களுக்கு வீடியோவை காட்ட வேண்டா முடியலை. அந்தளவுக்கு மழை. பாருங்கள் ரோட்டில் வந்து சனத்தையே காண இல்லை. கோவில் வாகனங்கள்லாம் அப்படியே போகிறதுக்காக கிடையாது. கடும் மழை. நான் வந்து நிற்கிறேன். மழை விடும் போகலாம்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அப்படியே இன்னும் போன பாட்டில் அப்படியே நிற்கிறோம். அவங்களால் தான் இப்போ அப்படியே பிடிச்சி கொண்டு தான் வார. என்னய்யா மழை விட்ட பாட்டில் என்ன ஐயா வந்து வாசையெல்லாம் விட்டு இருக்கப்ப இப்படி நாங்களும் வந்து வாசையெல்லாம் விட்டுருக்குறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. எத்தனை வயசு? எனக்கு 23 வயசு. நீங்கள் எந்த இடம்? வல்லடுத்துறை. எங்கட தலைவர் இடத்துல இருக்கீங்க. தலைவர் நான் ஒன்றா படிச்சினாங்க. 2 பேரும் ஒன்றா படிச்சினாங்க. ஐயோ ஒன்றா படிச்சினாங்க. இருந்தது தலைவர் சிலைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் எனக்கு எப்படின்னு சொன்னார். தலைவர்ன்றது வந்து வேலு பிள்ளைக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை இல்லை. நிச்சயமாக இதை அணிஞ்சிருந்தால் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இன்றைக்கு அவருக்கு சொல்லி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? ஏதாவது ஒரு சொட்டு நிலம் சொட்டு இது ஏதாவது இருக்கு? ஒன்றுமே இல்லை. மற்றது பிள்ளையாண்டு சொன்னால் பிள்ளை தான். பிள்ளையாண்டுக்கு இந்த அவன்கிட்ட மன்னிப்பு கிடையாது. ஏன்டா அவர்கிட்ட மகன் கேஸும் கூட தெரியும்போது என்ன தெரியாது. அதுலேயே வந்து முழுக்க பிரச்சனை தான் செய்திருக்கோம். இன்றைக்கு என்னவோ படிச்சுட்டு படிக்காமல் போனான்ட்டு இல்லை. வெளிநாட்டுக்கு போன அவ்வளோ பேரும் இயக்கத்தால் போனவன். தமிழாக்கள் மட்டும் இல்லை, சிங்களாக்கள் எல்லாரும் போனவை. ஆனால் அவைக்கு இன்றைக்கு அவங்களும் இல்லையாட்டி எங்களுக்கு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இல்லைன்னா உண்டு. இன்னும் ஒன்று நீங்கள் தெரிஞ்சோணும் வேலை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களோட பிள்ளை குட்டிகள் எல்லாம் வெளியில் போய் நான் கல்யாணம் கட்டினா எனக்கு 4 பிள்ளை பிறந்து 3 பிள்ளை பிறந்துட்டா அந்த பிள்ளைக்கு இந்த ஊர் தெரியாது, கோயில் தெரியாது, திருவிழா தெரியாது, வெள்ளிக்கிழமை நம்ம சாப்பிட கொண்டாண்டு தெரியாது. அப்படியே அந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டு போகுது. இப்போ எனக்கு நாங்கள் இருந்தாலும் அந்த பிள்ளை குட்டி அப்பா இருக்கிற அம்மா இருக்கிற வரங்கள் நாங்கள் செத்து போனால் எங்களை பேர பிள்ளை வராது. சரி, இந்த புலம்பெயர் இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போயிடும். இல்லாமல் போதுன்னு சொல்லிச்சுட்டேக்க இந்த எங்களோட இனத்தையே நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி அடித்த மாதிரி இல்லை போகுது. இப்போ நாங்கள் நினைச்சு என்ன செய்தது வேறு. ஆனால் முடிஞ்சு எப்படி வந்து போகுது வந்து என்று யோசிச்சுவாங்க. அப்போ அதை வச்சு கேட்க சில கவலை தான். மற்றது இப்போ எங்களோட வயசுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களோட வயசுக்கு செய்ய முடியாதுக்கிட்ட இப்போ இன்றைக்கு நல்ல காலத்துக்கு என்ன ஒன்று 500 ரூபா வந்தது. அவன் வந்தபடியாக இந்த முழு கல்லறை இப்போ இல்லைன்னு சொல்லிச்சுனால இப்போ வந்த பிரச்சனைக்கு மற்றவங்க இருந்தால் இவ்வளவு எங்களுக்கு பெட்ரோல்லேருந்து இவ்வளோ பாடப்பட்டிருப்போம். ஆனால் அது ஒன்று பின்னால் அவன் செய்யறான்னு சரி ஓகே. ஏன்டா அவனும் அனுராகம் வந்து இயக்கம் தான். முதல்ல அவன் ஜேபி தான். ஜேபின்ற இயக்கம். அவங்க ஜேபிடம் தமிழ்நாடு அடிவட்ட
சிங்களவனை சுடி சிங்களோட சண்டை போட்டோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் இன்றைக்கு இப்போ இன்னும் ஒன்று திருப்பி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்னும் நாங்கள் பட்ட பாடலாம் பட்டு முடித்து இன்றைக்கு எங்கட பக்கத்தில் சத்தம் இல்லை, வெடி இல்லை, துவாக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் மோசமான முறையில் அங்காலும் நடக்குது. சிங்கள நாட்டில் மோசமான முறையில் நடக்குது. அண்டை பாருங்க, ஒரு தின தலையை வெட்டி கொண்டே புத்தட்ட இதில் காட்டுறாங்க. சரி, அப்போ அப்படி இந்த எங்கட இது. ஆனால் சிலது இப்போ இங்கேயும் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. கொஞ்சம் அங்கால் பக்கம் பார்த்தா நான் இந்த பேப்பரில் பார்க்க சில நியூஸ் மாறுறது. அதை என்னென்னு சொன்னால் அவங்க பழக்கி விட்டது. அவங்க என்ன இந்த நாட்டை கெடுக்கொண்ட போய் இந்த இளம் பிள்ளைகளுக்கு இதை பழக்கி மற்றது இப்போ திருப்பி இன்னும் ஒன்று செய்ய முடிச்சிருந்தோம். அப்படி கஞ்சாவை ஒரே பொருளை கொண்டு வந்து எங்களை கண்டு கொண்டுச்சினோம். ஆனால் கடைசி அன்றைக்கு அழிக்கிறதாவே தான் இந்த அழிஞ்சு விட்டுருக்கோம் வேவே தான். ஆனால் என்னவோ வந்து இப்போ அனுராவால் மட்டும்தான் முடியும். இப்போ அனுராவோட இருக்கிறவங்களும் எம்பி மேரம் வந்து அவனோட இருக்க விருப்பம் இல்லை. ஏன்னு சொல்லிச்சுனால் அவன் இந்த மற்ற மாதிரி களவெடுக்க விடுறையில் உழைக்க விடுறையில் உங்களோட சம்பளம் இவ்வளவு, பேர் செய்தால் இவ்வளவு, பார்லிமெண்ட் எந்த சம்பளம் என்னதான் பண்ணுறாங்க. மற்றவங்க மாதிரி கேட்க என்ன சொல்லிச்சுனால் இதை சாட்டி கொண்டு எவ்வளவோ உழைச்சவங்க எல்லாத்த ஒரு எம்பியோ அந்த ஈஸியாக பேர்மல் பண்ணிட்டு இந்த என்ன ஏர் பாஸ் எடுத்துட்டு வழக்கு வந்துட்டுது. வழக்கு வந்து இந்த விசாரணை கூப்பிட்டுனால் அதுக்கு சாட்சி வேணும்னு சொன்னவொடனே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அப்போ இதுக்கு என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இது திருப்பி வந்து அனுராவால் வந்து அவரும் ஒரு அளவுக்கு தான் செய்யலாம். யாரும் செய்யலாம்னு தெரியாது. உடனே பெருசாக செய்தான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு போட்டு விடாது. சரி, அவனுக்கு போட்டு விடாது. சரியா? இப்போ நாங்கள் அரசியலை விட்டு சும்மா இருக்கிறோம். என்ன மாதிரி மழை காணும் உங்களுக்கு? ஐயோ, இது தேவையில்லாத மழை. மழை பார்த்தீங்கன்னா மாறி மழை தான் பெய்கிறது. இப்போ கோடை மழை என்ன முறை? கோடமழை கை ஒன்று இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா கொஞ்ச நாள் வெயில்ண்டா இனியில்ன்ற வெயில் நிறைய இருந்தது. கத்திரி வெயில் சொல்லி சித்திரை ஃபுல்லாக. மற்றது இப்போ வந்து மே மாதம் இப்போ சோளா காற்று அடித்து காற்று இந்த மரங்கிற விட சரிகிற காலம். அப்படி காலம் இருந்தால் இப்போ எங்களுக்கு நாங்கள் கடத்தல் செய்கிறது அப்படி காலம் அந்த இந்த காற்று அடித்தா அந்த மீனெல்லாம் கரையே வரும். இப்போ மீன் இல்லையே, கடன் இல்லை. அதான் ஒரு சூட 25 ரூபாய்க்கு இப்போ காற்று எதிர்த்து தான் மீன் வரும். சோளா இங்கேருந்து அடித்தால் மீன் அங்கேருந்து இங்கே வரும். அப்போ இப்போ அந்த காற்று அடிக்காததால மீன் ஒன்றும் கரையே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, எனக்கு எந்த வாழ்க்கைக்கு நான் 1000 ரூபா ஒரு கிலோ சூட வித்தா நான் அறிய இல்லை. 1000 ரூபா சூட வித்தா நான் ஒரு வாரத்தையும் அறிய இல்லை. 1000 ரூபா சூட வித்தா காக்கிற சூட 10 வரும். 10 சுண்டா இப்போ 250 ரூபா காக்கிறோம்டா ஒரு சூட 25 ரூபா. எனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச நேரத்தில் இல்லை. ஒரு கிலோ ஒரு ராத்தல் சூட 40% 50% மீது கொண்டு. ஆனால் அதெல்லாம் நடந்து இன்றைக்கு இப்படியே ஆகி போச்சு. மற்றது என்னத்தை சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ஃபோன்ன்றது பெரிய பிரச்சனையாக போச்சு. ஃபோன் வந்து நிறைய பிரச்சனை கொண்டு வந்துருக்குது. எல்லாத்துக்கும் தான் காரணம் ஃபோன்ற பிரச்சனை. மற்றது இப்போ இந்த ஊரில் வந்து எங்களோட ஊர்லேயும் வந்து எங்களோட காலம் நாங்கள் இருந்த காலம் போகிறேன். இப்போ ஒரு பொம்பளை ஒரு விளையாடம் கட்டி கொண்டு ஒழுங்காக இருக்கின்றது நிறைய குறைவு. அது எங்களோட வயசுக்காரர் இருக்கலாம். அதோட இப்போ சாதம் வரைக்கும் கட்டினபடியே இருக்கு. இப்போ அது வேற குறைவு. மற்ற முந்தி அப்படியானாக்க நாங்கள் சபைக்கு எடுக்க மாட்டோம். ஒரு நெட்ட சபை சந்திக்கு எடுக்க மாட்டோம். இன்றைக்கு அதோட கூட இருக்குது. அப்போ அதோட அதோட வரைக்கும் நாங்கள் தான் போக வேண்டிய கட்டத்தே இருக்கோம். சரி சரி, ஓகே ஓகே. ஐயா விளையாடுறேன். அப்போ இனி மலையோட தான் போகலாம். நினைஞ்சாச்சு மழை அது மாதிரி இந்த சிலது வந்து பழக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. பழக்க வழக்கம் சொல்லி எனக்கு இந்த குடிக்காம கூட இருந்துருவேன். ஆனால் பேப்பர் பார்ப்போம். காலையில பேப்பர் இருக்கா பார்த்தா அந்த பேப்பர் இருக்கிற பார்த்தா தான் குட்டோய் பழக்க ஒரு நிம்மதியாக தெரியா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லா டைமே இந்த வாசி பழக்கம் அறியிட்டேன். இப்ப எப்படி எங்கள்கிட்ட வாசி பழக்கம் இல்லை. பேப்பர் பார்க்கறது இன்னும் ஈஸியாக பண்ணி முந்தியெல்லாம் நாங்கள் அவரோட ஃபுட்பால் கிரவுண்ட் ஃபுட்பால் இது மாதிரி. இப்போ பண்றதுக்கு எல்லாம் ஃபோன்லாம் கேம் விளையாடுறாங்க. 5 பேர் முடியிருக்காங்க. பார்க்க மாட்டான். என்ன போன பார்த்தோம் சேர்க்கிறாங்க. கவலையாக கிடக்காங்க. இந்த வயசுக்கு நாங்கள் திருத்திடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு நாள் டேட்ட முடியாது. சொன்னா என்னை தள்ளிவிட்டு நான் விழுந்து போடுவேன். இப்போ நான் விழுந்து போறேன்னொன்னே அப்புறம் என் பிள்ளை வரும் மருமன் வரும் அந்த சட்டை உடாடி விட்டு படிச்சு மாதிரி வேன் விளக்க முடியாது. எங்களால அதோட மாட்டக்கூடாது. எங்களை இதோட சரி, ஓகே, உலகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்கோம் அதுக்கு ஏற்ற வேலைகள் போய் கொண்டிருக்க முடியும். சரி, ஓகே ஓகே ஓகே. அந்த திக்க நூலகத்துக்குள்ள அப்படியே டெய்லி எல்லா பேப்பர் அப்டேட்டும் வருது. உதயன், விளம்புரி, இங்கே வந்து தினத்தந்தி. இந்தியாவில் வந்து தினத்தந்தி உருவி எடுத்து போடணும். பாருங்க, அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, முதலமைச்சர் விஜய் உத்தரவு.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேப்பர் எல்லாமே போட்டிருக்கு. பரவாயில்ல, வாசல் வந்து நல்லா சரி நம்ம எல்லா பேப்பருமே எடுத்து போடணும். ஜாழ் தினக்குரல் வலம்புரி, அதாவது இந்தியாவுடைய தினத்தந்தி எல்லாமே. இப்போ நாங்கள் வெள்ளெடுத்து போகிறோம். பாருங்கள் மலையை பாருங்கள். வேறொரு விஷயமா வெளிக்கிட்டாங்க. ஆனால் இந்த மலையை வீடியோ எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு இப்போ வந்துட்டேன். எடுத்துன்னா அப்படி மழை பெய்து கொண்டு இருக்கு. மழை குழப்பம் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறதா நினைக்கிறேன். பாருங்க எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ வல்வெடுத்துற நோக்கி நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்து கொண்டு போவோம். பார்த்தீங்கன்னா வல்துறையை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்ல மலை அலங்களுக்கு ஃபுல்லாக காட முடியாது போயிட்டு அப்போ நான் இப்போ டிக்கெட்லேருந்து அதில் வர முதல்ல அவளுங்கால ரோட்டால் வந்து வல்துறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க மலையால் ரோட்டில் சனத்தையே காணையில் அங்கனைக்கு ரெங்கோட 1-2 பேர் அப்படியே போயினோம். மற்றபடி வாகனங்கள் அங்கே கொண்டு போகுது. ஓலையெல்லாம் பனோலையெல்லாம் விழுந்து போயதுக்கு மழைக்கு இங்கே ரோட்டுக்குள்ளா பாருங்க. அப்படியே ரோட்ல குறுக்கு அப்படியே பனோலை எல்லாமே விழுந்து காவல் எல்லாமே விழுந்துருக்கு பாருங்க. என்ன மழை காணுமாண்ணா? ஐயோ மழை கூட பழமையா இப்படி கோடமழை இல்லை 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 இல்லை. இது இப்போ இந்த சித்திரை குழப்பத்துக்கு அடிச்சு கொண்டிருக்கு. எங்களுக்கு தொழிலாம் கஷ்டம். என்ன தொழில் செய்யறீங்க? கடத்தொழில். கடத்தொழில். இப்போ மீன் சரியான விலையா இருக்கு. ஓ சரியான விட போற இல்லை தானே மீன் வளர்க்குறாங்க. ஓகே ஓகே. நீங்க இப்போ எங்க வலிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி பேர் என்ன பள்ளிக்கூடம் ஏற்ற பேர் என்ன பள்ளிக்கூடம் இருக்கு. போறண்டாலும் இப்போ இப்படி எல்லாம் வலிக்கிட்டு தான் போக வேண்டிய. சரி அண்ணா. சரி ஓகே. நன்றி அண்ணா. அண்ணா என்ன பேர்? ஜீரத்னம் மேற்பாவி என்று சொன்னாச்சு. சரி ஓகே. பாருங்க அப்படியே ரோட்லாம் அவ்வளோ வெள்ளம் வந்து பாருங்க. ஒரு இடமெல்லாம் வெள்ளமா இருக்கு பாருங்க. ஆட்டோ வர காரணம் சைக்கிள் போயிட்டு ஆட்டோ காருக்கு எப்படி வருதுங்க? அது வெள்ளம் நீங்கள் எந்த மோட்டர் சைக்கிள் இடையில வந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம். இங்கிருந்து வாடகை எப்படி வருதுன்னு பாருங்க. ரோட்டெல்லாம் சும்மா அப்படியே வெள்ள காடை தான் இருக்கு. காடாக தான் இருக்குது. நாங்களும் ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம். ஒன்றும் செயலாக போக முடியாது. கருத்தம் வராமல் இருந்தால் சரி. நினைஞ்சிட்டோம் ஃபுல்லாக. இங்கே பாருங்க டீட்டெயில் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. இப்போ நாங்கள் வந்து புலிகண்டியெல்லாம் போய் கொண்டு பாருங்க. புலிகண்டி வீதி பாருங்க எல்லாம் குண்டு குடிய பார்த்தாங்க. கடற்கரையோட வீடுகளை பாருங்க. இந்த இதை வந்து வெள்ளெடுத்துறை உங்களுக்கு முழுமையாக காட்ட முடியுமோ தெரியலை. நாங்கள் கடாங்க கொண்டு உங்களுக்கு தலைவற்ற வீடு வரையுமே காட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஊரணி வைத்தியசாலை வெள்ளெடுத்துறை. பல்லெடுத்துறை பெட்ரோல் செட் வெள்ளெடுத்துறை கடற்கரை பாருங்க. இது பாருங்க பல்வை மகளிர் வித்தியாலயம். பல்லெடுத்துறை பல்வை மகளிர் வித்தியாலயம். சின்ன பிள்ளை எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்து மழை விட்ட வாடில்லை. வாலினி வீதி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திராவுக்கு இந்த இடம்லாம் சும்மா அப்படி இருக்கும், ஜொலிச்சு கொண்டிருக்கும். இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் விளத்த முடியாது, அப்படி இருக்கும். இதெல்லாம் வேறு லெவல் டெக்கரேஷன். இதில் பார்த்தா அந்த குண்டு அந்த என்ன சொல்கிற போக்குண்டெல்லாம் அனுப்புகிற இங்கேருந்து அனுப்பினோம். இதே தொடர்ந்து இந்திராவுக்கு இதெல்லாமே ஒரு பாரிய திருவிழா குளம் போன்றிருக்கும். பார்த்தீங்கன்னா இரவு வந்தீங்கன்னா இரவா பகலான்னு இருக்காது. அந்த அளவுக்கு மின் ஒளி அலங்காரத்தால் இந்த இடங்கள் இருக்கு. இப்படி கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சது இந்த விழா.
இதில் பாருங்கள் ஒரு டாக்டர் சின்ன வயசில் ஒரு டாக்டர் கற்றுக்கலாம். இந்திர பிரிய தர்ஷினி அரவிந்தன் சொல்லி டாக்டர் பார்த்தீங்கன்னா 73ஆம் ஆண்டு பிறந்த அக்கா வந்து கற்றுக்கலாம். அவரை தான் வந்து இதில் பேர் கட்டிக்கணும். வல்லட்டுத்துறை சந்தை பாருங்க, வல்லட்டுத்துறை சந்தை சந்தையும் தனம் குறைவாக இருக்கின்ற மழையால். வல்லட்டுத்துறை தொழில் பயிற்சி நிலையம். ஒரு முக்கியமான ஒரு போய்ட்டு வாங்க போயிட்டு பலரும் பார்த்து முடிக்கிற ஒரு தான் வீடியோ மக்களுக்கு தான் வல்லட்டுத்துறை முத்துமாரியம்மன் கோவில். இந்த ஆலயத்தினுடைய தீர்த்த திருவிழா தான் இந்திர விழா. இந்த ஆலயத்தின் தீர்த்த திருவிழா தான் வந்து இந்திர விழாவாக கொண்டாடுறது. இது பக்கத்தில் தங்களுடைய இந்த வல்லட்டுத்துறையில் வந்தீங்கன்னா இதில் எம்ஜிஆருடைய சாதிக்கு முழுக்க பாருங்கள். இதில் அந்த மாவீர நாளுக்காண்டிங்கிற ஒரு நினைவு கொண்டு வச்சுக்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜிஆர் சதுக்க முடிஞ்ச வரை இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. இதை சொல்கிறது ஆலடி வீதின்னு சொல்கிறது. இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேடி வந்த எங்களுடைய தமிழர்களுடைய முகவரி தங்கத்தலைவனுடைய வீடு இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு வீடு, 2வது வீடு தான் எங்களுடைய தங்கத்தலைவனின் வீடு. பாருங்க, அந்த வீடு இருந்த இடம் வெறும் காணிமேடு தான் இப்படி இருக்குது. இதில் விட்ட வீடு இருந்த இடம். 101வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா. பாருங்க, தலைவட்ட வீடு வந்து இப்படித்தான் தலைவட்ட வீடு இருந்தது. சிறு வயத்தில் தலைவர் இருந்த இடம் இப்படி தான் சொல்லி இதில் ஒரு பேனர் இப்போ வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் மழை தான் இருக்குது. நான் கடைசியாக முதல் காணொலி போய் சேர்க்க இதோட மதில் மட்டும் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா கடைசியாக சிங்கள மக்கள் கூடிய புனித இடமா பார்க்கணும்னு சொல்லி அந்த மதிலையுமே உடைச்சிட்டோம். வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க அண்ணா? அதுக்கு நல்லா இருக்கிறோம். நீங்களும் வல்லட்டுத்துறை தானே? நானும் வல்லட்டுத்துறை. இந்த தலைவர் காலத்தில் இங்கே இருந்தீங்களா? இருந்துதாங்க. ஓகே, தலைவர் தெரியுமா? சின்னல பார்த்துருக்கேன். சின்னல பார்த்துருக்கேன். 18-19 வருஷம் வரைக்கும் பார்த்துருக்கேன். சின்ன வயசு. அதுக்கப்புறம் நாளை பார்க்கிறேன். இந்த வீடு என்னண்ணா அப்படி இருக்கு? இந்த வீடு என்னத்தை சொல்றது, அவங்க சட்டிங்க உள்ளதான் வீட்டை கிடைச்சது. அப்புறம் வந்து சிங்களாக்களை வந்து மண்ணாளிக்குன்னு போனாதான் அவர்கிட்ட அதாவது அவர்கிட்ட வீடு, அவங்களோட அக்காட வீடு. அவர் பிறந்த இடம்னு சொன்னா மக்கள் வந்து அந்த மண்ணை அள்ளிக்கொண்டு போவாங்க. ஓகே, மண்ணை அள்ளினவால அது வரலாறு வேணும்ன்ற கோரம் மண்ணை அள்ளிக்கணும். மக்கள் தாண்டி சிங்கள மக்களும் நேசிக்க வேண்டாம் போல. முஸ்லீம் மக்கள் எல்லாருமே எல்லா மக்களுமே தமிழாக்கனா எல்லாருமே சிங்களாக்கள் முஸ்லீம் எல்லாருமே. சரி, நன்றி. சரி, நன்றி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எங்களுடைய தங்க தலைவன்ற வீட்டை எங்க அடைப்பேன். அதே போல் தலைவரோட படித்த அவருடைய நண்பர், அதாவது சிறு பிராயத்தில் அவரோட பாட்பாடில் படித்த சுகுமாரனான்னு சொல்லி அந்த அண்ணாவோடையும் கழிச்சிருப்பேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த வல்வை உதயசூரியம் விளையாட்டு கழகம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்ட திருவிழா, அதாவது வினோத விசித்திர பட்ட திருவிழா பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வினோதமான பட்டங்கள் எல்லாமே இங்கே ஏற்றி அந்த பட்ட திருவிழா வந்து இங்கே நடக்கிறது. உங்களுக்கு இந்திர விழா நடக்கிறவங்க காட்டிப்பேன். அதனால் இது வந்து பட்ட திருவிழா நடக்கிற இடம். பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல மழையால் வாகனங்களோட ஓட்டம் இல்லை. இங்கே 5000 கையாங்க. இயற்கையில் நாங்கள் ஒன்றும் செய்யலாது. இயற்கையை நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆனால் இப்போ நார்மலாக ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மே மாதத்தில் மழை பெய்யறே இல்லை தானே? பெய்கிறதே நாங்கள் பெய்யணும். நாங்கள் மழைக்கேலுமோ மழைக்கல அது இப்போ இந்த மழைக்கு வந்து 2 பேரும் எந்த இடமும் வெள்ளம் பிறக்கும் தானே. இப்போ இந்த மழைக்கு வந்து 2 பேரும் இதுக்கு ஒதுங்கி நிற்கிறீங்களா? ஓகே, எங்கே இருக்கிற நீங்கள்? ஊரங்கள்லாம் இதெல்லாம் இந்த இடத்துக்கு என்ன பேர்? கல்வெட்டி.
வல்வெட்டி ஓகே 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 ஐயா நீங்களும் இங்கே இருக்கிறீங்களா ஐயா நான் ஜாபகரிசேரி அங்கே ஜாபகரிசேரி சாவச்சேரி இப்போ என்னட்டு போக போகிறீங்க இப்போ நாம இப்போ சுண்ணாம்புறவுக்கு தான் நிற்கிறோம் பஸ்ஸுக்கு நிற்கிறீங்களா ஏதோ 752 புது தண்டிக்கு போனால் அங்கே அடுத்த பஸ் ஸ்டாண்ட் மழை விடுற மத்தியில் கிட்டத்தட்ட 2 மத்தியிலமா மழை பெஞ்சு கொண்டே இருக்குது பாப்போம் அப்படி போகிறோமான்னு சரி